வேற ஏதாவது சொல்றதுக்காகவோ இல்லை. ஏன் அப்படின்னா, கறி விருந்து போட்டாலே, நான் நிறைய விருந்துகளை கலந்து கொண்டிருக்கேன். கறி விருந்து போட்டாலே கடைசியா நிச்சயமா நமக்கு கிடைக்காது. ஏன்னா எவ்வளவு செஞ்சாலும் சரி கறி விருந்து ஃபினிஷ் ஆகிடும். ஆகவே நம்ம கறி விருந்துக்காக ஒரு விசேஷத்துக்கு, ஒரு கோயிலுக்கு, ஒரு பந்தக்கடை வெட்டும் போது, ஒரு கோயிலுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு காது குத்து ஏதாவது கூப்பிடும் போது, ஒரு மேரேஜுக்கு போகும்போதும் சரி கறி விருந்து கூப்பிட்டா நாம் போய் சாப்பிட்றணும். என்னோட நண்பர் அப்படித்தான் ஒரு டைம் நான் விருந்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டார். நான் ஃபர்ஸ்ட் நானும் அப்படி தான் இருந்தேன். என் நண்பன் மாதிரி தான் நானும் இருந்தேன். கூப்பிட்டோன்னே நான் வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு, ஒரு 1 hour ஆனோடனே பார்த்தா சரி சாப்பிடலாம்னு தோணுச்சு. போய் சாப்பிட்டா நிச்சயமாக அங்கே எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, கறி விருந்து பொறுத்தவரை எவ்வளோ செஞ்சாலும் முடிஞ்சிடும். நான் இதுக்கு யாரும் எதுவும் எந்த குற்றமும் சொல்லலை. இது எல்லார் வீட்லையும்